என்ன? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. ஏய், ஆத்தாவா இருந்தாலும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். காலேஜுக்குள்ள லாரி போகுதா? என்ன பண்ற பாரு. மஸ்து 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 இது மதுரகார மஸ்து கொத்து 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 நீ கத்திரிக்கா மஸ்து. என்னடி சிரிப்பு? இத பாரு, முத தொழிலுக்கு போறான், என்கிட்ட வம்பு பண்ணாத. இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி தாண்டி. ஸ்டாப் ஸ்டாப். வண்டியில பிரேக் இல்ல, ஓரம்போ. ஸ்டாப். ஓரம்போயா? பொறுப்பு இல்ல. ஸ்டாப். வண்டியில பிரேக் பிடிக்கலடா. விட்டுரு. ஸ்டாப். இந்த ஆர்டிஓ இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஆமா. சீக்கிரம் இறங்குடா. ஐயோ, 2 கொலைக்கு ஆள் ஆயிட்டியே. ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா இருந்து ஒரு ஆளை எப்பவே லாரி மேல ஏறி எச்சினா தான் செக் பண்ணுவேன். இன்னைக்கு லாரியை என் மேல ஏற வச்சு சோதனை பண்ணிட்டியே. யோ, யாரியா நீ? விழுந்து சாகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? வண்டி கன் கண்டிஷன் இருந்தாலும் நீ தப்பிச்ச, இல்ல சட்னியா இருப்ப. கன் கண்டிஷன்? எது? உடம்பு ஆரோக்கியமான உடம்பு இருந்தா தப்பிச்சேன். வேற வேணா இந்நேரம் தண்ணியில செத்துப்பான். என்னது, எலும்பு கூட சேர்த்து அடிச்சிருக்கான்? யார பாத்திர எலும்பு சொன்ன? இந்த ஓமகுச்சி நரசிம்ம பேர் சொன்னா B2 போலீஸ் ஸ்டேஷன் நடுங்க. என்னை பத்தி தெரியுமில்ல? உங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தரப்பறேன். வாங்கடா. எங்களை அரெஸ்ட் பண்றது இருக்கட்டும், தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாரு, இவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. லோக் மிஸ்டர் ஓட்ட லாரி டிரைவர். யோ ஸ்டாப். நான் லாரி முதலாளி. யூ ஸ்டாப் இட். யூ நோ who I am? I am a RTO. ஆர்டிஓன்னா வீட்டுல வச்சுக்கயா. தற்கொலை பண்ண எங்க வண்டி கிடைச்சது? யூ பிளடி பிளாக் பண்ணி பரமானந்தம். என்னடா இது இப்படி இருமுறா? இங்கே செத்துறோம் போல இருக்கடா. இவன் இருமதுக்காரன் எனக்கு தெரியும். இப்படி வா. ஒரு 50 ரூபா கொடு. இந்த பாத்தியா, பழையபடி திருட்டு புத்திய கட்டுற இல்ல? அதுக்குல்லப்பா, லஞ்சம் கொடுக்கணும். ஓ, அதுக்கா? இப்ப பாரு, அசத்திடுறேன். What is this? லஞ்சம். I am a honest RTO. என்ன இந்த ஆள் அடிக்காரு? எனக்கே லஞ்சம் கொடுக்க பாக்குறியா? ஆர்டிஓன்னா என்னன்னு நினைச்சுக்கிட்டீங்க? வண்டி சரியா இருக்குதா, வண்டியில இருக்கிற பிரேக் சரியா இருக்கா, டயர் சரியா இருக்கா, கீர் சரியா இருக்கான்னு செக் பண்ற வந்தாயா? அதுக்கு தான் இவனை வச்சிருக்கேன். Again you're talking silly. நின்னு போச்சா? நோ, உங்களை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் இதை நிக்க விட மாட்டேன். இனிமே இந்த வண்டி ரோட்ல ஓடக்கூடாது. This is a metal dead body. இது சவ ஊர்வலத்துக்கு கூட லாய்க்கு இல்ல. Where is your RC book? யோ, அதெல்லாம் இருக்கட்டும். நீ தான் ஆபீசர்ங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு? You want to test me? See the proof. போட்டோ ஒட்டி இருக்கு. எங்க கிட்ட இதை விடலாம் பெருசு இருக்கு. எடுத்து காட்டுறா. இத பாத்தீங்களா? இதுதான் எனக்கு ஓடும். நீ இத புடி. So my dears, please come to the RTO office. அங்க வந்து RC book கலெக்ட் பண்ணிக்கங்க. நரசிம்மன், bring them immediately. சார், இப்பவே சொன்னேன், RTO புதுசு, ஆளம் பார்த்து காரியம் சாதிக்கலான்னு. கேட்டீங்களாடா? நாங்க பாத்துக்கிறேன். நீங்க இப்ப என்னாச்சு? RTO முங்க பாடிட்டேனல்ல, வாங்க கோயிந்த கொடுப்ப வாங்கிக்கங்க. நீங்க பாட்டுக்கு ஆடிட்டுருங்க. இவனுக்கு செஞ்சிருக்கிற வேலை வியாபாரமே ஆட்டகன்றும் போல் இருக்கு. ஏன்டா வளர்ற? அன்னூர் செக் போஸ்ட்ல நம்ம ஸ்பிரிட் லாரியில புடிச்சிட்டானுங்க. ஆனது போதும். எவன்டா அவன்? என்ற வண்டி பிடிச்சவன் அவன் ஒருத்தன் வந்திருக்கிறானே, RTO என்ற பேர் சொன்னியா? அங்கவே வினையே வந்தது. உங்க பேரை சொல்லுங்க, எடுத்த எல்லாத்தையும் புடிச்சு நிறுத்திட்டான்.
யார் அந்த ஆர்டிஓ? டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி இனிமே காலையில ஒரு பெக்கு தான், சாயந்தரம் ஒரு பெக்கு தான் சாப்பிடுவேன். இப்ப காலையில கோட்டாவை முடிச்சிட்டேன். குட். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அதிகமா சாப்பிடாதீங்க. அப்புறம் ஒரு விஷயம், நான் ஒரு வாரம் வெளியூர் போறேன். உங்களுக்கு வேற டாக்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. நான் வரேன். தேங்க்யூ. Who are you? அன்னைக்கு லாரி ஆர்சி புக்கு 50 ரூபா அரை. எஸ். ஐ மீன் பிளாக் பண்ணி ஓட்ட லாரி. ஆமா சார், ஆமா. யா. இங்க எதுக்கு வந்தீங்க? சார், காஷ்மீர்ல கருப்பு திராட்சை கிடைக்கலன்னு ஊட்டியில போய் உங்களுக்காக கருப்பு திராட்சை வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. ஆமா, நான் என்ன பழக்கடையா வைக்க போறேன். ஏன் இவ்வளவு திராட்சை கொண்டு வந்திருக்க? இத சாப்பிடு. என்ன ஆத்து அப்பவே நின்னு போகும். இல்ல சார், இத சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்றான். ஐ see. இந்தாங்க, இத வச்சுக்கிட்டு எங்க ஆர்ச்சி பக்கம் கொடுங்க. Again you're coming to the point. Yeah. கருப்பு திராட்சை லஞ்சமா கொடுக்க பாக்குறியா எனக்கு? ஆமாங்க. ஐயோ, என்ன இந்த ஆள் அடிக்காதே. இது அப்பவே நடக்கும் நான் சொல்லிட்டேன். அவன் தான் கேட்கல. இது லஞ்சம் இல்ல சார், அன்பளிப்பு. அன்பளிப்பு வாங்க நான் என்ன மந்திரியா? நீங்க மந்திரியை விட ஒசந்தவங்க சார். ஆமா சார், அதுக்கு படிப்பு தேவையில்லை, உங்களுக்கு தான் படிப்பு தேவை. சரி சரி, இந்த ஆள்தான், இதே ஆள்தான். இவருக்கு ஆர்சி புக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த ஆளு அன்னைக்கு எங்க காலேஜ்குள்ள ஓட்டல் லாரியை விட்டு எங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தா. முழிக்கிறத பாரு. உன்னையும் அதே ஓட்டல் லாரியில கொல்ல முயற்சி பண்ணானுங்களா? So 2 cases. One is attempt to murder, 2 metal dead body conditionல இல்லாது. நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஓட்டல் லாரி அடியாளுகளோட வந்திருக்கியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஏய், நீ புடிச்சு வச்சிருக்கிற கோவிந்தனோட 10 லாரிங்கள இதே போன்ல விட சொல்லு. நீங்க கோவிந்தனோட ஆளுங்களா? ஆமா. சாராயம் கடத்திக்கிட்டு வந்ததுக்காக அந்த லாரிங்களை புடிச்சு வச்சிருக்கிறோம். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாச்சு, விட முடியாது. எங்க லைலன் லாரியை நீ விட சொல்லேனா இந்த மாருதி தோசனை நாங்க ஓடி போயிடுவோம்.
எங்க லாரி டிரைவர் மூர்த்தியை பாத்தீங்களா? பாக்கலையம்மா. எங்க போயிருப்பாரு? மூர்த்தியை பாத்தீங்களா? மூர்த்தி என்ன வரலமா? வரலையா? மூர்த்தியை பாத்தீங்களா? காலையில இருந்து இப்படி மூர்த்தி மூர்த்தி ஏமா அப்படி அலையறீங்க? எப்பா மூர்த்தி? என்ன உங்க அப்பன் கைய கால ஒடிச்சு ஆர்சி புக் வாங்க தெரியாம இல்ல, ஏதோ நியாயமான ஆபீசர்னு விடுறேன். ஐயோ, நான் சொல்ல வந்ததே வேற. நீ ஃபைட் பண்றத பார்த்துட்டு உன்ன மாதிரி ஒரு வீரனை தான் கட்டிக்கணும்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. ஐயோ, எவ்வளவு பார்த்தா என்ன என்ன நினைப்பாங்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன நீ லவ் பண்ணியா? ஐயோ, கிட்ட கிட்ட வந்து நான் சொல்றேன். அக்கா ஆட்டாவா? ஐயோ, என்ன லவ் பண்ணியா? வேணா ஆசை பக்கம் திருப்பி கொடுத்துற. லவ் பண்ணியா? அண்ணே, உங்க அறிவுக்கும் உங்க திறமைக்கும் அந்த டப்பா லாரி மூர்த்திக்கிட்ட வேலை செய்யறதுக்கு லாயக்கு இல்லண்ணே. மூர்த்தி என்னடா மூர்த்தி? சாதாரண ஓட்டல் லாரி. நான் நினைச்சா நீலகிரி எக்ஸ்பிரஸே விலைக்கு வாங்கிருவேன். நீ இந்த டிரைவர் ஏண்டா லைலா, என் மேனி எலியில பத்தி என்ன நினைக்கிற? ஆகா, உங்க பளபளப்பான மேனியும் இந்த படர்ந்த நெஞ்சையும் பார்க்கும்போது சொல்றா கேள்றா பார்க்கும்போது சின்னப்பண்ணி மாதிரி இருக்கீங்கண்ணா. நுட்பமாவனே, என்ன அடிச்சிட்டியா? இப்பவே மூர்த்தி அண்ணங்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன் பாரு. ஐயா ராஜா, உன் காலங்கையா அமைச்சு விடுறேன். நமக்கு தயவு செய்து இங்க நடந்ததை மூர்த்திட்ட சொல்லிடாத. என்ன துவதோடு துவைச்சிருவான். லைலா, அங்க பாரு, என்னையும் மூர்த்தியே ஆட்சி புக்க வாங்கிட்டு அவமானப்படுறானே ஆக்கிவோம். அவன் பொண்ணுன அவளை விட மாட்டேன். என்னன்னு யோசிக்கிறியா? டேய், அந்த ஆர்டி ஆபீசர் பொண்ணு இதுல குட்டிக்காரன் அடிச்சு கீழே வந்து மண்டை உடையணும். அத பார்த்து இந்த வெள்ள மனசு பூரி படையணும். டேய் வாடா, வா, இந்த பிரேக்க கடறா கடறா. டேய் ஆர்டிஓ, எங்களை வா பழி வாங்கின, இப்ப உன் பொண்ணை பழி வாங்கிட்டோம். முடிஞ்சா காப்பாத்திக்க. இருக்கிற நகரத்தை எல்லாம் வித்து லாரியை மீட்டு கொடுன்னு சொன்னா 3 வருஷம் கழிச்சு நல்லா துருப்பிடிச்ச ஓட்ட தகர டப்பாவை கொடுத்தேன். ஏன்டா அதோட விட்டியா? அந்த கலெக்டர் ஆபீசரு ஆர்சி புஸ்தகத்தை புடிங்கி வச்சுக்கிட்டு லாரியை ஓட்ட விட மாட்டேங்கிறான். என்னமோ அவங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி. நீ சொல்லலாமா அந்த கிழவங்கிட்ட? மகளே, கவலைப்படாதே, உன் மகனோட ஆர்சி புக் உடனே கிடைக்கும். ஆத்தா, நீ என்கிட்ட வாய் திறந்து பேசிட்டியா? ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. ஆத்தா, உனக்கு நான் 1000 தேங்காய் உடைக்கிறேன். நான் என்ன பண்ணணும் சொல்லு. எனக்காக ஒரு காரியம் செய்தால் மகளே, நீ வேண்டியதெல்லாம் கொடுப்பேன். நான் செய்யறேன். ஆத்தா, நீ குடுக்கறதான் குடுக்கறேன். ஒரு 4-5 புது லைலண்ட் லாரியா என் பையனுக்கு கொடுத்துரு. அவன் ஓட்டிக்கிட்டு கிடக்கட்டும். ஆசைதான். ஓசில கிடைச்சா 9 கப்பல் கூட கேப்ப. நீ இவ்வளவு நேரம் பேசுன? இல்ல, உங்க ஆத்தா பேசுன. ஆத்தா, கண்டவெல்லாம் என்ன நையாண்டி பண்ற அளவுக்கு தனியா பழம்பு விட்டுட்டியே. எவகிட்டயே போய் 4-5 புது லைலண்ட் லாரி எல்லாம் கேட்டனே. அடியே, எங்க ஆளக்கானா? அடியே, யாரு நீ? ஓ மருமக. என்னது? என்ன சொன்ன? என் மருமகளா? ஆமா, நீ சொன்னியே கலெக்டர் ஆபீசர், அவர் யார் தெரியுமா? யாரு? எங்க அப்பா தான். ஐயோ, உங்க அப்பா? ஆமா, எங்க அப்பாக்கு தெரியாம உன் பிள்ளையோட லாரி ஆர்சி புக்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன். உன் பிள்ளையோட குடுமி என் கையில தான். இது பாரு, நான் தெரியாம உங்க அப்பனை கிளவேன்னு சொல்லிட்டேன். உங்க அப்பா கிளவனே இல்ல, குமரன் தான். நீ வந்து மகாலட்சுமி மாதிரி இருக்க. கொடுத்துருமா. என்னது? மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கேனா? இல்லையே, மகாலட்சுமியே தான். யார வேணாலும் கேட்டு பாரு, மகாலட்சுமி இப்படித்தான் இருப்பா. கொடுத்துருமா. இத என் லப்பர் கிட்ட தான் கொடுப்பேன். அது யார் லப்பரு? ஏன் மச்சான். அவங்க யாரு? கருகருன்னு பாருங்கள் மாதிரி பெற்று வச்சிருக்கியே, கருப்பு நிலா, அவர்தான். ஐயா, என் மகனுக்கு உனக்கு லவ்வா? ஐ, வெக்கத்துல பாரு. இந்த பாருமா, நான் தான் உனக்கு அத்தை. கொடுத்துருமா. கருப்பு நிலா கையில தான் கொடுப்பேன். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்களேன். சரி, வா, கூட்டிட்டு போறேன். ஆத்தா பைக்ல ஏறிட்டாங்க. நம்மள திட்டா இல்ல, விழுக போறாங்க. விழுகட்டும். பாத்து ஓட்டுமா. நான் தச்சு மோட்டார்ல ஏறினதே இல்ல. பயமா இருக்குமா? கொஞ்சம் மெதுவா போமா. நல்லா விழுகட்டும். இன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷமான நாள். அழிவு கட்டவனே, ஆதார் தான் காசை கொடுத்து வச்சிருக்கேன். ஆத்தா விழுந்தாலும் பரவாயில்லையே, காசு போயிருமே. ஆத்தா அதுல போங்க. அட போங்கடா. வேலையை
ஏடா ஏதோ திரும்பி வந்தீங்களா? அதெல்லாம் இல்ல, நம்மள அவமானப்படுத்தி ஆர்சி புக்கோங்கறானே ஆர்டிஓ, அவனை பழி வாங்கணும்னு அவன் பொண்ணு கோயிலுக்கு வந்துச்சு. பிரேக் வர அத்து விட்டேன். அப்படியா? கை கொடு. ஐயோ, அதுல ஆத்தா போகுது. எந்த பக்கம்? இந்த பக்கம். வண்டி தள்ளுறேன். பிரேக் பிடிக்கல. அத்தா அப்பா, ஊட்டி. காப்பாத்துமா. அத்தா இங்க வந்தீங்க. அப்பனை கலவேன்னு கொடுத்ததுக்காக என்ன பழி வாங்கிட்டாளே. அத்தா ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா? நீ அந்த பொண்ணு வண்டியில ஏறின? அப்பா அவன் ஆர்சி புக்க குடுக்குறேன்னு சொன்னாப்பா, அதை நம்பித்தான் அவன் வண்டியில ஏறினேன். இப்படி கீழே தள்ளுவான்னு நான் நினைக்கலையே. எங்க அவ? அங்க பாரு மிதக்குறா. அப்பா. ஏண்டி என்ன கீழே தள்ளிவிட்டு நீ கடலை வந்து குளிக்கிறியா? நான் வேணும்னு பண்ணல, பிரேக் பிடிக்கல. அத்தா இவன் தான் பிரேக் இருங்க, உங்க அப்பா ஆர்சி புக்க பிடிங்கி விட்டல, அதனால பிரேக்க பிடிங்கி விட்டேன். ஐயோ, நான் அத குடுக்கிறதுக்காக தான் வந்தேன். இதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டீங்க? வாங்கிக்கங்க. ஆர்சிபி கொண்டு வந்திருக்கியா? எங்க போடா அந்த பக்கம். இவ ஒருத்தி எதை எங்க வைக்கிறது விவசாயம் இல்லாம ஏறி வெளியே ஏறி. ஐயோ ஐயோ ஐயா 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 குடியா. மை டியர் டாக்டர் உமா, டாடிக்கு துரோகம் பண்ற நீ. ஆர்சி புக்கை எனக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தது இல்லாம செக்ஸா வேற குளிச்சுக்கிட்டு இருக்க. ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் பேதிங். ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். ஆபீஸ்ல வந்து வாங்கிக்க.